ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் தண்டுக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பல்லு பூண்டு சேர்த்து இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீரை கூட்டு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், 10 சின்ன வெங்காயம், ஒரு பாதி பச்சை மிளகாயை, சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அது கூடவே சின்னதாக தக்காளி பழத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்டு கீரை எடுத்திருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா குக் ஆகட்டும். இப்போ கீரை நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி 1-2 அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் கீரைக்கு தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஏன்னா கீரை வேகும் போதே அதிலேருந்து வரக்கூடிய தண்ணியே நம்ம அந்த கூட்டுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் தண்ணி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான தண்டுக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.